Hey guys, welcome to Rennie's Nursing Academy, Nagarkoil. So in this video, we're gonna discuss about an important management question. Here we go. Question read panikren. A nurse researcher wrote in her explanatory statement, the researcher will use a questionnaire to measure nursing job satisfaction. Which ethics principle is the researcher addressing here? So question என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்றதுதான். Just go through the question, understand the question. So questionல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் ரிசர்ச்சர் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து questionnaire எடுத்திருக்காங்க. ஒரு நர்ஸோட ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அட்ரஸ் பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் ஈவனா questionnaire ஃப்ரேம் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. So finally what the questionnaire is? இப்போ இந்த ரிசர்ச்சர் இதுல எதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. So let me read the options. Number 1, justice, beneficence, confidentiality, non-maleficence. So obviously, இதோட meaning தெரியலனா you cannot answer for this question. So இதோட meaning நான் சொல்லிடுறேன் so that you can come to one conclusion. Number 1, justice அப்படிங்கிறது partiality இல்லாம எல்லாருக்கும் ஒரே விதமா பண்றது. Beneficence is like doing good to the patients. நல்லதே பண்றது. கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது கான்ஃபிடென்ஷியலா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறது. the non maleficence அப்படிங்கிறது பேஷண்ட்டை ஹார்ம் பண்ணாம இருக்கிறது. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஆஃப் திஸ் 4 ஆப்ஷன்ஸ் இந்த யூஸ் அ questionnaire டு ஆல் த நர்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நர்ஸ் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஜஸ்டிஸ் தான். அதுல எந்த பார்ஷியாலிட்டியும் அந்த ரிசர்ச்சர் பார்க்கல. எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரியா questionnaire ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஏ, justice for the patient. So this is how you have to find out answer for mainly nursing management questions. Thank you so much.